வெல்கம் வியூவர்ஸ். மார்ச் 2, 1953 ஜோ மெத்தனி மேரிலாண்டில் இருக்க 6 பேர் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இவரோட அப்பா குடிப்பழத்துக்கு அடிமையானதுனால இவங்க அம்மாவும் ட்ரக்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க. இவரோட 6 வயதுல ஜோ மெத்தனோட அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அவங்க அம்மாவும் குடும்பத்தை சரியா பார்க்காததுனால இவரோட 6 வயசுல இருந்து அனாதை இல்லத்துல தான் செலவழிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் பல வருடங்கள் கழித்து மேரிலாண்ட்ல ஒரு பர்கர் ஷாப் ஒன்று இவர் ஓபன் பண்ணியிருக்காரு. வழக்கத்துக்கு மாறா இவரோட பர்கர் ஷாப்ல மட்டும் பர்கர் வேற லெவல்ல ஒரு டேஸ்ட்ல இருந்ததாகவும் அந்த லோக்கல் மக்கள் இவர் ஷாப்பை கிராஸ் பண்ணிட்டு போற மக்களும் இதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இவர் ஷாப்ல இருக்க பர்கர் மட்டும் இவ்வளவு டேஸ்டா இருக்கிறதுக்கான காரணம் எப்படி KFC, கொக்கோ கோலா பெரிய பிராண்டுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்குமோ இவரோட கம்பெனிக்கும் ஒரு சீக்ரெட் இன்கிரியன்ட் இருந்திருக்கு. இந்த சீக்ரெட் இன்கிரியன்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியற வர அப்போ அவங்க எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அந்த சீக்ரெட் இன்கிரியன்ட் ஹியூமன் மீட், மனித மாமிசம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே இந்த கடையில் விரும்பி சாப்பிட்ட எல்லாரோட நிலைமையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. இதுக்கப்புறமா அவங்க பர்கர் ஷாப்புற ஆசையே விட்டுருப்பாங்க. முக்கியமாக இந்த மாதிரி ரோட்டோரமாக இருக்க கடைங்களில் ஜோ மெத்தனி எதனால இப்படி ஒரு இன்கிரியன்ட்டை தயாரிக்கணும், இதனால எத்தனை பேர் அவர் கொலை பண்ணாரு, இதை போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்படிப்பட்ட ஷாக்கிங்கான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலை டீப் அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃபம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜோ மெத்தனோட அப்பா இறந்த பிறகு ஜோ மெத்தனோட குடும்பத்தை அவங்க அம்மா தான் பார்த்துக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுக்காக ஜோ மெத்தனோட அம்மா பல வேலைகளை செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றியிருக்காங்க. பார்மெய்ட், ட்ரக் டிரைவர் அப்படின்னு நிறைய வேலை செஞ்சதுனால தான் என்னோட குழந்தைகள் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததாகவும் பின்னால இவங்க அம்மா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜோ மெத்தனி என்னோட வாழ்நாள் முழுவதுமே நான் ஹாஸ்டலில் தான் செலவு பண்ணேன், 10 நாட்கள் பட்னி இருந்திருக்கேன், இந்த மாதிரி என்னோட கஷ்டங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் அவரோட 18ஆம் வயதுல, அதாவது 1973 தன்னை மிலிட்ரியில ஜாயின் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஜெர்மனியில மிலிட்ரி கேம்ப்லயும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இது மூலமா ஒரு 10 வருடங்கள் தன்னோட அம்மா கூட இருந்த கான்டாக்ட்ல கட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா வியட்நாம் சர்வீஸ்ல இருந்திருக்காரு. அந்த வியட்நாம் சர்வீஸ்ல இருக்கிறப்ப தான் இவருக்கு போதை பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா பின்னால இவர் வியட்நாம்ல இருந்து நாடு திரும்பி இங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு ஆம்பளை குழந்தையும் பிறந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் இவரு ஒரு நல்ல மனிதரா வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த இவங்க லைஃப்ல இவரோட காதல் மனைவி போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. இதனால தன்னோட மகனுக்காக இவர் ட்ரக் டிரைவரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சில வருடங்கள் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறமா தான் இவர் லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களால இவரோட வாழ்க்கையே தலைகீழா மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு நாள் ஜோ மெத்தனி ட்ரக் டிரைவரா ஒர்க் பண்ணியிருந்த ஓனர் இவரை ஓவர் டைம் பார்க்க சொல்லியிருக்காரு. இப்படிதான் ஒரு வழக்கம் போல ஓவர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு லைட் ஆன் பண்ணி பாக்குறாரு. அவங்க வீட்டுல அவங்க மனைவியும் அவங்க பையன் இல்லாத நோட் பண்றாரு. அவங்க மனைவி வேறொரு நபர் கூட தொடர்புல இருந்ததுனால அந்த நபர் கூட போயிட்டு அந்த பையனையும் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி போன அந்த நபர் ஜோ மெத்தனோட ஒய்ஃபை தப்பான வழியில காசு சம்பாதிக்க வச்சு அந்த காசுல மறுபடியும் ட்ரக் வாங்குறதை வழக்கமா வச்சிருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் காசு தீர்ந்த அப்புறமா போலீஸ் கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. இவங்களோட பையனை சோசியல் சர்வீஸ் டீம் கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜோ மெத்தனி அங்கிருந்து தன்னோட பையனை மீட்டு தரும்படி கோர்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கோர்ட்டும் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இதனால கோபம் அடைஞ்ச ஜோ மெத்தனி இதுக்கு காரணமான தன்னோட மனைவியையும் அவனோட பாய் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாரு.
இதுக்கப்புறம் தன்னோட மனைவியோட பாய் ஃப்ரெண்ட் எங்க போயிருப்பான்னு யோசிச்ச ஜோ மெத்தனி இவங்க 2 பேருமே வழக்கமா ட்ரக்ஸ் பண்ற ஒரு குறிப்பிட்ட பாலத்துக்கு அடியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அங்க வச்சே முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஜோ மெத்தனி அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். அங்க தன்னோட மனைவியும் தன்னோட பாய் ஃப்ரெண்டும் இல்லைன்றதை நோட் பண்ண ஜோ மெத்தனி அங்க 2 ஹோம்லெஸ் பீப்புள் ஃபுல் ட்ரக்ஸ்ல இருக்கிறத பார்த்திருக்கான். அவங்க 2 பேரையும் தன்னோட கையில இருந்த ஆக்ஸால அடிச்சு கொடூரமா கொலை பண்ணி அங்க இருக்க புதற்குள்ள ஒளிச்சு வைக்கிறான். இதுக்கப்புறமா ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை கூட்டிட்டு வந்து தனக்கு ட்ரக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு அதே ஆக்ஸால அவன் 2 பேரையும் அடிச்சு கொலை பண்றான். அதே நாள் அதே நேரத்துல ஒரு 1 hour கழிச்சு இன்னொரு ப்ராஸ்டியூட் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து அதே நிலைமையில அதே கொடூரத்தோட கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு ரிவர்ல ஒரு வயசானவரும் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவரும் இந்த கொலையை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச ஜோ மெத்தனி அவரோட பின்னாடி சைட்ல இருந்து ஒரு பெரிய நீர் கம்பியால அவர் தலையிலேயே அடிச்சு கொலை பண்ணி அவரையும் தூக்கிட்டு வந்து அங்க போட ஆரம்பிக்கிறான். இப்படி லாஸ்டா பண்ண அந்த 3 கொலையையும் அங்க இருக்க ரிவர்க்குள்ள தூக்கி போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பண்ண ஹோம்லெஸ் பீப்புளோட உடம்ப அந்த புதற்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். இந்த கொலையை பத்தி பின்னால ஜோ மெத்தனி சொல்றப்போ அந்த நைட் எனக்கு ரொம்ப பிஸி நைட்டா இருந்தது. அந்த நைட்ல கிட்டத்தட்ட நான் 5 கொலைகள் பண்ணேன். அதுல அந்த வயசானவரை மட்டும் நான் கம்பி வச்சு அடிக்கிறப்போ அவரோட தலையே 2ஆ பொளந்துருச்சு அப்படின்னு கேஷுவலா பதில் சொல்லியிருக்கான். இப்படி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஜோ மெத்தனேவை சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஒரு 18 மாதங்கள் ஜெயில அடைச்சு வைக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா இவன் மேல எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்லாததுனால இவனை போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. இப்படி ரிலீஸ் ஆன ஜோ மெத்தனி அங்க இருக்க ஒரு ஃபேக்டரியில சேர்ந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு பக்கத்துல ஒரு ஐசோலேட்டட் ஏரியா, அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இவன் வீடு குடிபெற ஆரம்பிக்கிறான். அங்க ப்ராஸ்டியூட்ல இருந்த மற்ற பெண்களையும் ட்ரக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி கூட்டிட்டு வந்து ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கிறது இவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ வேற ஏதாவது பண்ணணும்னு யோசிச்ச ஜோ மெத்தனி கொலை பண்ண ஒவ்வொரு உடலையும் ஃப்ரீசர்ல வைக்க ஆரம்பிக்கிறான். மீதி இருக்க உடம்ப பக்கத்துல இருக்க மண்ணை குழி தோண்டி புதைக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறமா தன்னோட வீட்டு பக்கத்துல ஒரு பர்கர் ஷாப் ஓபன் பண்ண இவன் அங்க வரவங்களுக்கு ஸ்பெஷலான பர்கரை தயாரிச்சு கொடுத்திருக்கான். அவங்க கேட்கிற அந்த டேஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இன்கிரியன்ட் இதுல ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த மக்களையும் நம்ப வைக்கிறான். இதை பத்தி பின்னால சொன்ன ஜோ மெத்தனி ஹியூமன் மீட்டை சாப்பிட்றது ஒரு பன்றி கறி உடலை சாப்பிட்ற அளவுக்கு ஈக்குவலா இருக்கும், எந்த ஒரு சந்தேகமும் வராது அப்படின்னு போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான். இப்படி சில நாட்களிலே இவன் வச்சிருந்த ஸ்பெஷல் இன்கிரியன்ட் தீர்ந்து போனதுனால எப்படி மறுபடியும் ரெடி பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 23 வயதான ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து குத்தி வழக்கம் போல கொலை பண்ணி பர்கருக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 8, 1996 தன்னோட ஃப்ரெண்டான ரீட்டாவை உனக்கு ட்ரக்ஸ் தர அப்படின்னு கூட்டிட்டு வந்து தன்னோட பிளேஸ்ல வச்சு ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ரேப் பண்ணப்பவே அந்த பொண்ணு கிட்ட இதுக்கு அடுத்தது உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு கேட்கறான். இந்த மாதிரி உன்ன மாதிரி கூட்டிட்டு வந்த பெண்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பர்கர் விஷயத்த ஒன்னொன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட அந்த கேர்ள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயத்தை பார்த்த ஜோ மெத்தனி ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஏதோ அதிர்ஷ்டவசமா அந்த கேர்ள் அங்கிருந்து தப்பிச்சு போறத ஜோ மெத்தனே பார்த்து அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஜோ மெத்தனே ரொம்ப வெயிட்டாவும் ஹைட்டாவும் ரொம்ப பயங்கரமா இருக்கனால தான் இப்படிப்பட்ட கொலைகள் எல்லாமே ஈஸியா பண்ணியிருக்கான். ஆனா அதே ரீசன் இப்போ அந்த ரீட்டா தப்பிக்கிறப்போ அவனால ஓடி பிடிக்காத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்படி தப்பிச்சு போன ரீட்டா போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஜோ மெத்தனேவை கைது பண்றாங்க. கோர்ட்ல இவனுக்கு டெத் சென்டென்ஸும் 2004 இதுவே லைஃப் சென்டென்ஸாவும் மாத்தப்படுது. 2017 ஆகஸ்ட் 5 தன்னோட 64 வயதுல ஜோ மெத்தனே ஜெயில இருக்கிறப்பவே இறந்து போறான். ஸோ எனிவே டியர் வீவர்ஸ், டியர் SFS சிவா ஹோம்வொர்க் ஸ்குவாட்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா நீங்க பர்கர் சாப்பிட்றப்போ கண்டிப்பா இந்த ஞாபகம் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பெஸ்டான கமெண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வரப்போகுது. இது வரைக்குமே நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அந்த லைக் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். நன்றி, பாய்.